விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனால் சீமான் நம்ம கலாட்டா பேட்டிலேயே சொல்கிறாரு, விஜய்கிட்ட பேசிட்டேன். தம்பியை நம்ம அப்படி விட்டுற முடியாது. நாங்கள் விரும்புகிறோம் 26 போட்டியிடலாம்னு நினைக்கிறோம். அரசியல் அறிவித்த பிறகு பேசியிருக்கோங்க. தம்பி நானும் பேசும்போது கூட வேற யாரையும் நீ சேர்த்துக்கிறதான்னு கேட்டார். அந்த நேரத்தில் யோசிக்கலாம். இதற்கு விஜய் உடன்பட்டார் என்று நீங்கள் சொல்லுவது, அவர் உடன்பட்டிருந்தால் விக்கிரவாண்டியில் ஆதரவு கொடுத்திருப்பாரு. அவர் கூட்டணியே இல்லை என்று சொல்லிவிட்டார். இவர் போய் சொல்லுவார். மைக்கில் பேசினார் விஜய், எங்களுக்கு ஓட்டு போடுவதற்காக தான் பேசினார். அவர் மைக்கில் இவர் மட்டும் பேசுகிறார், ஸ்டாலின் தான் பேசுகிறார். மைக்கை வச்சுட்டு நான் கேம்பெயினை தொடங்குவான்னு சொல்லி விஜய் பாடுறாரு. சீமானுடைய சின்னமும் மைக் சின்னம். ஸ்டாலின் மைக்கில் தானே பேசினார் கேம்பெயினை தொடங்குற போது. ரொம்ப அறிவற்ற பேச்சு. இந்த மாதிரி பேச்சு கிடைக்கிறதுக்கு எனக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு கொண்டு வரும். தம்பி, நீ முதலமைச்சராக, நான் துணை முதலமைச்சராக இருக்கிறேன் என்கிற வரையில் தீர்மானித்து விட்டார்கள். சீமான் ரெட்டியார் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, 24 மணி செட்டியார் தமிழன் இல்லை, அருந்ததியர் தமிழன் இல்லை, எவ்வளவும் தமிழன் இல்லை. அருந்ததியர்கள் தங்களுடைய பகுதிக்குள் இவரை நுழைய விட மாட்டேன் என்று சொல்வது நியாயமானது. இந்த பகையை இந்த ஆள் அனுபவிக்கட்டும், விஜய் எதற்கு அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அது விஜயை பாதிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பிஜேபியினுடைய போக்கு மற்றவர்களுக்கு புரிகிறது, உன்னுடைய போக்கு புரியவில்லை. உன்னோடு சேர்ந்தால் முதலிலே 20% மக்கள் வெளியேறி விடுவார்கள். இது சீமானுக்கு தெரியாதா? 20% பேர் நோக்கம் ஆட்சிக்கு வருவதில்லைங்க, வசதியான வாழ்க்கை. யாரோடு கூட்டு சேர வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும், யாரோடு கூட்டு சேரக்கூடாது என்பதும் தெரிய வேண்டும். சீமான் 20% மக்களுடைய எதிர்ப்பு பெற்று வைத்திருக்கார். இந்த எதிர்ப்புக்கு ஏன் விஜய் ஆளாக வேண்டும்? முதலிலே அவர் அரசியலில் இறங்கி வெற்றி பெற வேண்டும் என்றால், என்னுடைய தாழ்ந்த கருத்து, பிஜேபியோடு வாழ்நாள் முழுவதும் சேராதீர்கள். இந்த சீமானோடும் அந்த மூச்சு காற்று கூட படவிடாதீர்கள். தமிழ்நாட்டில் யாரோடு வேணுமானாலும் சேர், இது 2 பேரோடையும் சேர்ந்தால் தற்கொலை. நடிகர் விஜய் சீமான் கூட்டணி பற்றி தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. 2 பேரும் 2026 சட்டசபை தேர்தலில் இணைந்து போட்டியிட போகிறாங்கன்னு உங்களுடைய கருத்து? விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டணி தேவை இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவரே பெரிய செல்வாக்குடையவர் தான். இவர் ஒரு 15 வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது எந்த ஓட்டினுடைய அடிப்படையில் வளர்ந்து வந்திருக்கிறார் என்றால், இவர் நினைத்து கொண்டிருக்கிறார், இவன் தமிழன் அவன் தமிழன் இல்லை, தமிழ் தேசியம் என்றெல்லாம் நாம் பேசியதனால் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள் என்பது இவருடைய அபிப்பிராயம். சீமானை சொல்கிறீங்க? சீமானை. ஆனால் 15 ஆண்டுகளாக நம் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கங்கள் தலை தூக்கிய காலத்திலிருந்து இவற்றினுடைய போக்கு பிடிக்காமல் 15% திண்மையான உள்ளங்கள் இருவருக்கும் வாக்களிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். யார் இவருக்கும்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதன் காரணமாக அவர்கள் இவனுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர எவனுக்கு வாக்களிக்கிறோம் என்று முக்கியமில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தாலும் வாக்களிப்பார்கள். அது அவருடைய மனப்போக்கு. எப்போவுமே ஓட்டு போடுகின்ற போது யாருக்கு போடக்கூடாது என்பதை மட்டும்தான் முடிவு செய்கிறான். யாருக்கு போட வேண்டும் என்பது அதுக்கு எதிராக இருக்கிறவனுக்கு போட்டு விடுவான். இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற விஜயகாந்துக்கு வெகு காலம் போட்டார்கள். 10% வாக்கு எளிதாக பெற்றார். எடுத்த உடனே பெற்று விட்டார். ஒரு நல்ல நிலைக்கு போனார். ஒரு வன்னியர்கள் குழுவுக்குள் போய் ஒரு ஆளாக தனியாக நின்று வெற்றி பெற்றார். அவர் நல்ல செல்வாக்கோடு வந்தார். எதிர் அரசியலை அஞ்சாமலும் பேசுவார். அவர் உயிரோடு நீண்ட காலம் வாழுகின்ற வாய்ப்பை அவர் பெறவில்லை. உடல் நலம் நலிந்தார், தோற்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வாக்கு அதற்கு பிறகு சீமானுக்கு மாறியது என்பது என்னுடைய கருத்து. அவர் 2-3 பேர் அனாலிஸ்ட் என்று வைத்து கொண்டு தன்னுடைய கட்சியை தனக்கு சாதகமாக பேசுவதற்கு ஆள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார், அது வேறு. அந்த வாக்கு அவர்களுக்கு போகாது, எந்த காலத்திலும் போகாது. கடைசியாக யாரும் இல்லை என்றால் உங்களுக்கு போடுவார்கள், உங்களுக்கும் போடவில்லை என்றால் நோட்டாவுக்கு தான் போடுவார்கள், அவர்களுக்கு போட மாட்டார்கள். இந்த வாக்கை நான் ரொம்ப காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறேன். அவர்கள் நம்முடைய சீமானுக்கு போட்டு 8% கொண்டு வந்திருக்கிறார்கள். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சரி போடு, இவனுக்கு போடு, இவன் யாரோ தெரியல, போடு என்று போடுவார்கள். இது தமிழ்நாட்டினுடைய வாக்களிப்பு போக்கு. இவர் கூட்டி சேருவதில்லை? இவர் கூட்டி சேரவில்லை என்பது ஏன் பாதிக்கவில்லை என்றால், இவர் பெரிய வாக்கு வங்கியை பெறுகின்ற காலத்தில் இவருக்கு எதுவெல்லாம் நெகட்டிவ் ஓட்டு என்று தெரிய வரும். இப்பொழுது அவருக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேக்கு ஆன்டி ஓட்ஸ், நெகட்டிவ் ஓட்ஸ் இந்த பக்கம் இவருக்கு மாறுகிறது. இப்பொழுது ஒரு சங்கதி, நம்முடைய விஜய் புதிதாக வருகிறார், எவ்வளவு வாக்கு பெறுவார் என்பது தேர்தலில் நின்ற பிறகு தான் தெரியும்.
அவருக்கு அடிப்படை உறுப்பினர்களே இத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்று சொன்னால் வாக்கு வங்கி அதை விட பெரிதாக இருக்கும். அடிப்படை உறுப்பினர்களே ஒரு 40 லட்சம் பேர் எடுத்த உடனே சேர்க்கிறான் என்று சொன்னால் வாக்கு வங்கி 1 கோடி ரூபா வாக்கு வங்கியை தொடுவது என்பது பெரிதாக இருக்காது. ஆனால் அதற்குரிய மாற்றுக் கொள்கைகள் முழுமையாக வைக்கப்பட வேண்டும், அது வேறு. இப்பொழுது எதெல்லாம் தீங்கோ அந்த தீங்குகளுக்கெல்லாம் மாறான கொள்கை முன்வைக்கப்பட வேண்டும். அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் அவர்கள்லாம் இந்த பக்கம் வருவார்கள், திருமாவளவன் அவர்கள் இவரெல்லாம் இந்த பக்கம் வருவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் பக்கம்? விஜய் பக்கம் வருவார்கள். இவர் விரும்பினால் வருவார்கள். அது ஏனென்றால் சரி, என்ன வெற்றி குதிரையின் பின்னால் வாழை பிடித்து கொண்டு போவது எளிதுதானே. இப்பொழுது அவர்கள் எல்லா கொள்கைகளையும் விட்டு விட்டார்கள். வைகோ என்ன கொள்கை வைத்திருக்கிறார்? ஸ்டாலினை என்றைக்கும் ஸ்டாலினுக்கு தடைக்கல் என்று தான் கருணாநிதி வைகோவை வெளியேற்றினார். 20 ஆண்டுகள் போராடிவிட்டு அந்த ஸ்டாலினுடைய தலைமையை இப்பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டிருந்தால் டிஆர் பாலு இல்லை, ராஜா இல்லை, நீதான் அங்கே மன்னாதி மன்னன் பாராளுமன்றத்தில். எல்லா மந்திரி பதவியும் நம்பர் 1 பதவியெல்லாம் உனக்கு தான் தேடி வந்திருக்கும். நீ பேச்சாளியும் கூட. தவறு எல்லாம் முடிந்த பிறகு ஓய்ந்த பிறகு தவறாகி பிறகு அந்த கட்சி மெலிந்து நலிந்து விடுகிறது. இந்த ஒரு மகனை எம்பி ஆக்குவதற்கு இந்த பாடு என்றால் 20 வருட பாடு தேவையா? 1.5 ஆண்டுகள் ஈழத்தமிழர்களுக்காக பாதுகாப்பு சிறையிலிருந்து நான் இதெல்லாம் நினைப்பேன். அவர் ஒரு போராளி, ஆனால் வீணாகிவிட்டார். அது ஒரு பக்கம் போட்டான். அவருடைய வாழ்க்கையை அவரை தவிர வேறு யார் சிறப்பாக தீர்மானித்து கொள்ள முடியும், அது வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த உதிரி கட்சிகளெல்லாம் வருவார்கள். அதெல்லாம் 1.5% 2% வாக்கு வைத்திருப்பார்கள், பிடித்து கொள்ளலாம், பெரிய சங்கதி இல்லை. அடித்தளம் போடுகின்ற போதே தலைகீழாக இந்த நாட்டின் போக்கை மாற்றுகின்ற அளவிற்கு இவர் ஊன்றி நிற்க வேண்டும். நிற்கின்ற போது வருவார்கள். ஆனால் சீமானை சேர்த்துக்கொள்ள, சீமான் தான் சொல்லுகிறார் விஜயோடு கூட்டு என்று, விஜய் சொல்லவில்லை, இவர் மட்டும் சொல்லுகிறார். அது மைக்கிலே பேசினாரே விஜய், எதனால் மைக்கிலே பேசியதை மைக்கிலே பேசினார்? எங்களுக்கு ஓட்டு போடுவதற்காக தான் பேசினார். அவர் மைக்கில் இவர் மட்டும் பேசுகிறார், ஸ்டாலின் தான் பேசுகிறார். அவர் பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு கரெக்டாக எலெக்ஷன் டைமில். அந்த பாட்டில் மைக்கை வச்சுட்டு நான் கேம்பெயினை தொடங்குவான்னு சொல்லி விஜய் பாடுறாரு. சீமானுடைய சின்னமும் மைக் சின்னம். அது அவரும் அதைத்தான் தொடங்கினார். நம்ம ஸ்டாலினும் மைக்கில் தானே பேசினார் கேம்பெயினை தொடங்குற போது. அவர் சொன்னதை பொருள் இல்லையா? இதெல்லாம் ஒரு ரொம்ப அறிவற்ற பேச்சு. இந்த மாதிரி பேச்சு கிடைக்கிறதுக்கு எனக்கு சில தலை வெடிக்கிற அளவுக்கு வந்துவிடும். இந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவராக சொன்னார் அவர் ஆதரிக்கிறார் என்று. இப்பொழுது சொன்னால் கூட்டு சேரப்போகிறோம், பேசிவிட்டோம், கூட்டெல்லாம் சேர்ந்து விடுவோம். சேர்ந்த பிறகு தம்பி நீ முதலமைச்சராக, நான் துணை முதலமைச்சராக இருக்கிறேன் என்கிற வரையிலும் தீர்மானித்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், விஜய்க்கு தெரியாது இந்த இப்பொழுதுதான் நுழையப் போகின்றார். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலின் போக்கில் நான் விஜய் வந்தாலும் சொல்லுகிறேன், நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சொல்லுகிறேன், 2 கட்சிகளோடு சேருவது நெகட்டிவானது. 2 கட்சிகள். ஒன்று பிஜேபி, அவனோடு சேர்ந்தால் 12% ஓட்டு போய்விடும், முதல்லையே போய்விடும். உறுதியாக முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் யாரும் மைனாரிட்டிகளும் ஓட்டு போட மாட்டார்கள். ஸ்டாலின் வெற்றி பெறுவதே இந்த மைனாரிட்டி ஓட்டிலே தான். 26% நம்முடைய ஸ்டாலினுக்கு, 21% நம்முடைய எடப்பாடிக்கு. இவர் ஒழுங்காக புகுந்து பிஜேபியை கடுமையாக விமர்சித்திருந்தால் 12% வாக்கில் 6% இடம்பெயர்ந்ததால் எடப்பாடி இன்றைக்கு 30 சீட்டு 25 சீட்டை பெற்றிருப்பார். அந்த அரசியலை இவர் செய்யாததினால் எடப்பாடி தோற்றார். பாமக பிஜேபியோடு சேர்ந்ததினால் தன்னுடைய இடத்தை இழந்தது. அன்புமணியினுடைய மனைவி தோற்றார். 1.5 லட்சம் முஸ்லீம்கள் எதிர்த்து வாக்கு போடுகிறார்கள். 20,000 வாக்கில் தான் நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள். ஆகவே தவறான கூட்டணியை நீங்கள் தேர்வு செய்த காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு ஒப்புதல் உடையவர்கள் இல்லை என்கின்ற காரணத்தினால் 5% பிஜேபி எப்படி 11% ஆனது என்றால் சண்முகத்தை நிறுத்தினார்கள், தினகரனை நிறுத்தினார்கள், இவரை போன்றவர்கள் பாமகவை நிறுத்தினார்கள். அவருடைய வாக்கு வங்கியெல்லாம் சேர்ந்து தான் இவருக்கு கொஞ்சம் இவர் நின்ற இடங்களில் அது ஒத்துழைத்ததே தவிர, இல்லாவிட்டால் இவருடைய வாக்கு வங்கி 5% 7% நின்று போயிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இவரோடு சேர்ந்ததினால் எல்லாரும் தோத்தான். இந்த சண்முகம் அவர் 5 ஆண்டுகளாக செலவு செய்து ஒவ்வொருனையாக சரி செய்து வைத்திருந்தார். 3.5 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்புறம் எப்படி நீ வெற்றி பெற முடியும் என்று கேட்கிறேன் நான். எல்லாம் பண்ணிவிட்டு முஸ்லீம்கள் ஓட்டு இல்லாமல் வெற்றி பெற்றிருந்தால், சிவி சண்முகம் வெற்றி பெற்றிருந்தால் நான் சொல்லுகிற கொள்கை தோற்றிருக்கும். அன்புமணி மனைவி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நெகட்டிவ் ஓட்ஸ் ஒரு காலத்திலும் இவர்களோடு சேர்ந்தவர்கள், அதாவது
சேர்ந்தவனும் அழிவான். இவன் அழிவது கிடக்கட்டும், இவன் நச்சு பொருள், இவன் அழிவது கிடக்கட்டும், சேர்ந்தவனும் அழிவான். இதுதான் சண்முகத்துக்கு நடந்தது, மற்றவர்களுக்கு நடந்தது. ஓபிஎஸ் சேர்ந்தார், பெரிய ஓட்டு வித்தியாசம். தினகரன் சேர்ந்தார், ஒருவனும் வர முடியவில்லை. தினகரன் தனியாக நின்று கூட ஒரு முறை எம்எல்ஏ ஆனால் அது சேர்ந்து ஆக முடியவில்லை. நெகட்டிவ் ஓட்ஸ். பிஜேபியோடு சேருவது என்பது தற்கொலை முயற்சி தமிழ்நாட்டு அரசியல் ஒன்று. அது மாதிரி சீமான் ரெட்டியார் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, 24 மணி செட்டியார் தமிழன் இல்லை, அப்புறம் அருந்ததியர் தமிழன் இல்லை, அப்புறம் சௌராஷ்டிரா எவ்வளவும் தமிழன் இல்லை. ஈரோடு தேர்தலில் அருந்ததியர் எங்களுடைய பகுதிக்குள்ளே நுழையக்கூடாது என்று எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்களே, கிட்டத்திலேயே போக முடியவில்லையே. ஓட்டு கேட்க போனார்கள். நாங்கள் தான் தமிழர்கள் எதிர்க்குள் வருகிறார் என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். 20% இருக்கிறார்கள் அவர்கள். 1 கோடி வாக்கு வங்கி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வாக்கு வங்கி என்பது அவர்கள் உண்மையிலே தமிழர்கள் இல்லையா என்று கேட்டால் தமிழர்கள் என்பது என்னுடைய கருத்து. 20% பேர் 20% யாரெல்லாம் சேர்த்து சொல்றீங்க? இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சௌராஷ்டிரா எல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு 700-800 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாயக்கர்கள் ஆட்சி காலத்திலே வந்தார்கள், மராத்தியர்கள் கூட வந்தார்கள். சௌராஷ்டிராக்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டவர்கள் தான் பாவம். அதனாலே இவர்களெல்லாம் வீட்டிலே ஒரு 10 வார்த்தை தங்களுடைய தாய்மொழியிலே பேசுவார்கள். அது அவர்களுக்கு சாதி மொழி தானே தவிர அவர்களுக்கு அதில் சிந்திக்க தெரியாது. அதிலே அவர்கள் படிப்பதில்லை. எந்த மொழியிலே நீங்கள் படிக்கிறீர்களோ, நேருவுக்கு தாய்மொழி இந்தி, அவர் சிந்திக்கிற மொழி ஆங்கிலம். ஏனென்றால் தாய்மொழியில் சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு வொக்கபுலரி இல்லை, சொல்வளம் இல்லை. அதே மாதிரி இவர்களும் தமிழிலே படிக்கிறார்கள், தமிழிலே சிந்திக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு போராட்டம் நடக்கிற போது இவர்கள் மொத்தமாக உட்கார்கிறார்கள். அப்புறம் வைகோ எதற்கு வந்தார்? வைகோ தெலுங்கு தானே பேசுகிறார். அந்த போராட்ட களத்தில் நிற்கிற போராளிகள் தமிழ் அல்லாத மொழி பேசுகிறவர்கள் தான். கன்னடம், மலையாளம், தெலுங்கு பேசுகிறவர்கள். அவர்கள் பீகாரிகள் இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒன்றும் இல்லை. இந்த மண்ணிலே இன்றைக்கு அவன் இல்லை. அவன் 700-800 ஆண்டு காலமாக வாழ்கிறான், தமிழிலே படிக்கிறான், தமிழிலே சிந்திக்கிறான். அவன் நயன்தாராவோடு கனவு காண்பதென்றால் கூட அவன் தமிழிலே தான் கனவு காண்பான். நயன்தாராவோ இல்லை ஹசினாவோ யாரோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன், அவன் தமிழிலே தான் கனவு காண்கிறான். அப்புறம் என்ன அவன் அந்நியன்? இது என்ன பேச்சு? இது இப்படியே பேசி இதுதான் பெரிய தீவிர தமிழ் தேசியம் ஒரு பேசுவது போல். அவனையும் அவன் தனித்தமிழ் இயக்கமெல்லாம் நடத்துகிறவன் இருக்கிறான். தெலுங்கு பேசுகிறவனில் காரைக்குடியில் தேவனைய பாவனை கொண்டு தனித்தமிழ் இயக்கம் நடத்தியவன் ஒரு தெலுங்கு மொழியை வீட்டில் பேசுகிறவன். இப்பொழுதும் தெலுங்கு தான் பேசுவான் வீட்டில். ஆனால் தனித்தமிழ் இயக்கத்தை அவன் தான் காரைக்குடியில் வளர்த்தான். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இது ஒரு போக்கடாத்தனமான கொள்கை. சும்மா தேவையில்லாமல் வெறுப்பை வளர்ப்பது. மக்களையே என்றைக்கு இருந்தாலும் இந்த சேட்டு அவன் ஊருக்கு போயிடுவான், ராஜஸ்தானுக்கு. அவன் தமிழன் என்று உரிமை கோருவதும் இல்லை, நாம் அவனை தமிழனாக நினைப்பதும் இல்லை. இவனெல்லாம் இங்கேயே இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணின் மொழியை சிந்தித்து இதை ஒரு எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்து வாழ்கிறவன். ஓபி ராமசாமி ரெட்டியாரை விட யோக்கியன் எவன் பிறந்தான்? நான் சொல்லுகிறேன், நீ தமிழன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டதை விட ஓபி ராமசாமி ரெட்டியார் ஆட்சி தூய்மையாக இருந்தது. அவன் தெலுங்கு பேசுவதற்காக ஆளக்கூடாது. திருட்டு பெயர்களை நீங்கள் ஆள வேண்டுமா? நான் கேட்கிறேன். திராவிடர்களை சுரண்டினார்கள். ஆரியனான ராஜாஜி சுரண்டவில்லை. இது நான் வைத்திருக்கிற கோட்பாடு. ஆரியனான ராஜாஜியால் ஒரு தமிழனும் சுரண்டப்பட்டதில்லை. ஆனால் திராவிடர்கள் ஆளுகிற போது திராவிடர்களை முற்றாக சுரண்டி விட்டார்கள். திராவிடர்களுக்கு தீதா, ஆரியரால் திராவிடருக்கு தீதா? யோசியுங்கள். ஓபி ராமசாமி ரெட்டியார் அந்நியர். அவனை விட யோக்கியன் உலகத்தில் கிடையாது. குமாரசாமி ராஜாவை விட யோக்கியன். இதெல்லாம் என்ன பேச்சு என்று பேசுகிறார். நாங்கள் திருடர்கள், நாங்கள் உள்ளே நுழைவதற்கு இவர்களெல்லாம் தடையாக இருக்கிறார்கள், அவனையெல்லாம் அந்நியனாக்கு. இதுதான் பேச்சு. ஆகவே நீ 20% மக்களுடைய எதிர்ப்பை பெற்று வைத்திருக்கிறாய். பிஜேபி 12% மக்களிடம் எதிர்ப்பை பெற்றிருக்கிறது. நீ 20%. உன்னோடு இதுவரை எவனும் கூட்டி சேர வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஆகவே பிஜேபியினுடைய போக்கு மற்றவர்களுக்கு புரிகிறது, உன்னுடைய போக்கு புரியவில்லை. உன்னோடு சேர்ந்தால் முதலிலே 20% மக்கள் வெளியேறி விடுவார்கள். இது சீமானுக்கு தெரியாதா? 20% பேர் நோக்கம் ஆட்சிக்கு வருவது இல்லைங்க, வசதியான வாழ்க்கை. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு
மேலான வாழ்க்கையை அவர் அரசியலில் பெற்றிருக்கிறார், அதுதான் அவருடைய நோக்கம் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த கேள்வியை நான் பலரிடம் கேட்பேன். நான் ரொம்ப பேரிடம் கேட்பேன். எனக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றியும் தெரியாது, எனக்கு அவரையும் நேரடியாக தெரியாது. எதனால் இப்படியெல்லாம் பேசுவதனால் எந்த காலத்திலும் இந்த இடத்தை அடைய முடியாதே, அது சரியாக ஆட்சிக்கு வருவதாக நோக்கம், ஏதோ சினிமா டைரக்டராக இருந்ததை விட நல்ல வசதியான செழுமையான வாழ்க்கை இருக்கிறது என்று தான் அவர் வாழ்கிறார் என்று தான் அவரோடு இருந்தவர்கள் வெளியே வந்தவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் சொல்வதை சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது அவரை பற்றி. ஆனால் இது சில பேர் நினைப்பார்கள் 12% ஓட்டுக்கு எதிராக இருந்தாலும் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் என்று அத்வானி நினைத்தார், சவர்கார் நினைத்தார், மோடி நினைக்கிறார். அதுபோல் கன்சாலிடேஷன் ஆஃப் தமிழ்ஸ் நம்ம அப்படி சலவை செய்ய முடியும் என்று ஒரு நினைக்கலாம். நடக்கவே நடக்காது. உண்மையிலேயே அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் என்பது மோடிக்கு ஒரு பகுதியில் நடந்தது. ஆனால் இன்னொரு பகுதி இது தேவையில்லாதது. ஆனால் அவர்கள் வைத்திருந்த கொள்கையே அதுதான். எப்படி இந்துத்துவா ஒரு கொள்கையோ அதுபோல் இவருக்கு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்வதன் மூலமாக தமிழ் மொழி பேசாத எல்லாரையும் அகற்றி விடுவது. தமிழ் மொழி பேசாத எல்லாருமே தமிழர்கள் அல்லாதவர்கள் இல்லை. நான் சொன்ன ராஜஸ்தான்காரன் ராஜஸ்தானுக்கு திரும்பி போவான், இவன் இங்கேயும் திரும்பி போக மாட்டான், இங்கேயே சாவான், நம்மோடு பேசுவான். ஈழத்தமிழருக்கு போராட்டம் என்றால் நம் பக்கத்தில் வந்து இருப்பான். ஏங்க வைகோ தமிழின விரோதி என்று சொல்ல முடியுமா? வைகோ ரொம்ப பின் வயதில் அறியாமையால் ரொம்ப அற்பமான அரசியலுக்குள் மகனை சுற்றி அரசியலை மையப்படுத்தி கொண்டு விட்டார் என்று சொன்னால் அது அரசியல் திறனாய்வு. ஆனால் வைகோ யோக்கியன் இல்லை என்று சொன்னால், அவன் தமிழின விரோதி என்று சொன்னால் அது சரியான பேச்சல்ல. அவர் தன்னுடைய மகளுக்கு கண்ணகி என்று பெயர் வைத்திருக்கிறார். உங்களால் நம்ப முடியுமா? அவர் தன்னுடைய மகளுக்கு கண்ணகி என்று பெயர் வைத்திருக்கிறார். நீ என்னமோ பத்மஸ்ரீ என்று பெயர் வைப்பாய், நிஷா என்று பெயர் வைப்பாய், நீ என்னத்தையாவது வைப்பாய். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவரென்றால் இவரை சொல்லவில்லை, மற்றவர்கள். ஆனால் அவர் தன்னுடைய மகளுக்கு கண்ணகி என்று பெயர். ஆக இவர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அரசியலில் 100க்கு 0.01% கூட நான் உடன்பட மாட்டேன். இதனால் அந்த மக்கள் இவர் மீது சினம் கொள்வது நியாயமானது. அருந்ததியர்கள் தங்களுடைய பகுதிக்குள் இவரை நுழைய விட மாட்டேன் என்று சொல்வது நியாயமானது. இந்த பகையை இந்த ஆள் அனுபவிக்கட்டும், விஜய் எதற்கு அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் நான். அது விஜயை பாதிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. பிஜேபியோடு சேர்ந்த காரணத்தினாலே தானே ராமதாஸ் மருமகள் வீட்டுக்கு வர வேண்டியது இருந்தது. இல்லையென்றால் பார்லிமெண்ட்டுக்கு போயிருப்பாரு. இவரோடு சேர்ந்தால் 20% மக்கள் வெளியேறிவிட்டால் 80% மக்களை கன்சாலிடேட் பண்ணுவது தேவையாக இருக்கு. இவருக்கு என்ன இந்த முட்டாள்தனமான கொள்கையை இந்த ஆள் வைத்துக் கொள்ளட்டும், அவருக்கு என்ன இந்த தேவை? யாரோடு கூட்டு சேர வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும், யாரோடு கூட்டு சேரக்கூடாது என்பதும் தெரிய வேண்டும். விஜயோட கொள்கையா வச்சிருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது நல்ல கொள்கை, அது பொதுவான சிறந்த கொள்கை. அது ஒரு நல்ல கொள்கையை பிடித்து வைத்திருக்கிறார். இது சீமானோட கொள்கைக்கு எதிரான வாசகம். ஆமாம், இவர் தான் எல்லாரும் தமிழன் இல்லையே, இவர் தான் தமிழன், இவரோடு இருக்கிற 10 பேர் தான் தமிழன். இதெல்லாம் ஒரு கொள்கை. நான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் காந்தியை பின்பற்றுகிறவன். காந்தி தான் என்னுடைய அறிவு கதவை திறந்தார் என்று நம்புகிறவன். காந்தி தான் மனித வர்க்கத்தில் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மனிதன் என்று நினைக்கின்றவன். காந்தி ஸ்பிரிச்சுவலைஸ்டு பாலிடிக்ஸ், உலகத்திலேயே அரசியலை மெய்யியல்படுத்த முடியும் என்பது காந்தியால் மட்டும்தான் நடந்தது. மனிதனை யோக்கியமாக ஆக்கியது என்பது இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை. காந்தியினுடைய 50 ஆண்டு காலத்தில் தான் மிகச்சிறந்த தலைவர்கள் உருவானார்கள், அறிவுடைய தலைவர்கள் உருவானார்கள். அறிவுடைய தலைவர்களாகவும் இருந்தார்கள், அவர்கள் நேரிய தலைவர்களாகவும் இருந்தார்கள். எல்லாம் காந்தியினுடைய உருவாக்கம். நான் தமிழ்நாடு காந்திய வழியில் தமிழ்நாடு தன்னுரிமையை பெற வேண்டும், நான் எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் என்று சொல்கிறேன். நீட் தேர்வை நீ ஒதுக்குகிறாய், நான் ஒதுக்குவதற்கு கல்விக் கொள்கையவே நீதானே தோற்றாய். இந்திரா காந்தி காலத்தில் நீ அதற்கப்புறம் 50 ஆண்டுகள் கூட்டு சேர்ந்திருந்தீர்களே, எப்பொழுதாவது இந்த கல்வியை எங்களுக்கு திரும்பத்தா, கான்கரண்ட் லிஸ்டில் இந்த கல்வி இருக்கக்கூடாது என்று நீ சொன்னதுண்டா? மருத்துவம் கான்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னதுண்டா? கல்வியும் மருத்துவமும் கான்கரண்ட் லிஸ்டுக்கு போன காரணத்தினால் மைய அரசாங்கம் சட்டம் செய்கிறான். நீட்டு வருகிறது, நீயும் காங்கிரஸும் சேர்ந்து தான் நீட்டை கொண்டு வந்தீர்கள். பிறகு கண் துடைப்பாக நீதிமன்றத்திற்கு போனீர்கள். பிறகு மாற்றுக் கட்சி வந்த பிறகு நீட்டு உட்கார்ந்து விட்டது. உட்கார்ந்த பிறகு இப்பொழுது அதை விட்டு 1000 கோடி சந்தை போய்விட்டது என்பதுதான் உன்னுடைய கவலை. நீ என்ன செய்ய போகிறாய்? நீட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாய். 1,50,000 பேர் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுகிறான். நான் சொல்லுகிற கருத்தை வாங்கி கொள்வதற்கு, என்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட எனக்கு வசதி இல்லை. 1,50,000 பேர் தேர்வு எழுதுகிறான், 75,000 பேர் தேறுகிறான், 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. நீட்டிலும் 10,000 பேருக்கு போக 60,000 பேர் வெளியே நிற்கிறான்.
நீ கொண்டு வருவதில் 3.5 லட்சம் பேரும் +2 தேர்வு செய்து தகுதி உடையவர்களாக மருத்துவக் கல்லூரிக்கு போனாலும் 10,000 பேர் தான் இடம்பெற முடியும். 3,40,000 பேர் வெளியே இருப்பான். அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு வைத்திருக்கிறாய் என்பதை சொல். நான் உனக்கு மாற்று ஏற்பாடு சொன்னேன். நீ ஒரு பொம்மை முதலமைச்சர், அதனாலே உனக்கு அது தைக்கவில்லை. ரஷ்யாவிலே 8,000 பேருக்கு இடம் கொடுக்குறான். தமிழ் பயிற்சி மொழியிலே வந்தவனுக்கு கூட அவன் இடம் கொடுக்குறான். ஆகவே இவனுக்கு நீ வங்கியில் கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்து நம்முடைய பையன்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, எல்லா நாடுகளுக்கும் அனுப்பு. ஒரு ஆண்டுக்கு 10,000 பேர் தான் மருத்துவக் கல்லூரியில் தேர்வாகிறார்கள் என்கின்ற நிலைக்கு பதிலாக 50,000 பேர் தேர்வாகட்டும். வீதிக்கு 2 மருத்துவர் வரட்டும். இந்தியா பூராவுக்கும் தமிழன் போய் மருத்துவம் பார்க்கட்டும். உனக்கு அந்த யோசனைலாம் நீ என்ன ராஜாஜியா, நீ என்ன காமராஜா? உனக்கு எந்த சுயநலம்? உனக்கு பணம் சேர்க்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், 28 கார் முன்னும் பின்னும் போனால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகத்திலேயே ஒருவன் நம்மளை கைகளுக்கு உதவும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்வதும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தவிர இறங்கிய பிறகு ஆர்டினரி ஸ்டாலினாக ஆய்விடுவோம் என்பது உனக்கு தெரியாது. இறங்கியவனெல்லாம் சாதாரண மனிதர்களாக போய்விடுவார்கள். பதவியினால் இறங்கியவர்கள் தனி தகுதியோடு பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தகுதியோடு இருப்பார்கள். நான் ராஜாஜியை இவ்வளவு போற்றுகிறேன். நான் ராஜாஜி கட்சியை சேர்ந்தவன் இல்லை, சிறந்த நேரிய மனிதன். காமராஜரை போற்றுகிறோம். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், எனக்கு நேரிய மனிதன். பாண்டியனை ஒரிசா இழந்தது ஒரிசாவுக்கு இழப்பு. ஆகவே நம்ம சிறந்த மனிதர்களை போற்ற ஒரு புதிய நெறியை புதுநெறி பழக்கல் வேண்டும் என்று சொல்லுவான் பாரதி. புதுநெறி பழக்குவதற்கு விஜய் வந்தால் அது பாராட்டுதற்குரியது. நானெல்லாம் என்ன கருத்துக்களை சொல்லிவிட்டு வாழ்ந்து செத்து விட்டு கூட போகும், அதனாலே ஒன்றுமில்லை. ஆனால் இந்த முயற்சி கடுமையாக அவர் நான் சொன்னது போல் வயலாக இருந்தது கரெக்டு நிலமாக மாறிய பிறகு மீண்டும் வயலாக மாற்ற அவர் வருகிறார். மற்றவர்களெல்லாம் வயலாக இருந்தபோதே காந்தி உருவாக்கி வயலாக வைத்திருந்தார். சமூக போக்கையே மாற்றி வைத்திருந்தார். 37 ராஜாஜி ஆட்சிக்கு வருகிற போது டக்குன்று கல்லை ஒழிக்க முடிகிறது. மக்களுக்கு அந்த கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. ஹரிஜனை கோவிலுக்குள் கூட்டிக் கொண்டு போக முடிகிறது. மக்களுக்கு அந்த கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. நேரிய அரசியல், தூய அரசியல், தொண்டு எல்லாம் இருந்தது. 37 71 வரையிலும் இருந்தது, 67 வரையில் இருந்தது. அதற்கு பிறகு அது போய்விட்டது. ஆகவே இவரோடு சேருவது முதலிலே நீங்கள் மக்களை அதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சியெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். நீ பிஜேபியோடு போய் சேர், 12% வாக்கு உனக்கு உடனே போய்விடும். பிஜேபி உன்னை கூப்பிடுவான். சீமானுக்கு மற்றவனை கண்டு பயம் இல்லை, இவரை கண்டு என்ன பயம் என்றால் இளைஞர்களை இழுத்து கொண்டு போய் விடுவார் என்று பயப்படுகிறார். இவரிடம் இருக்கிற இளைஞர்களெல்லாம் போய் விடுவார்கள் என்று பயப்படுகிறார். அதனாலே வாழ்நாளில் வர முடியாது என்று அவர் நினைக்கிறார். அதனாலே அவருக்கு கெஞ்சுகிறார். இவர் தான் கெஞ்சுகிறார், அவர் கெஞ்சவில்லை. அவர் இப்பொழுது விக்கிரவாண்டியில் கூட்டு யாரோடும் எனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார். அப்படி கூட்டு என்றைக்காவது ஒரு நாள் நான் சொல்லுகிறேன், பிஜேபியோடு சேராதீர்கள் என்று நாம் அடித்து கொண்ட பிறகும் ராமதாஸ் சேர்ந்ததின் மூலம் மருமகள் பாராளுமன்றம் போவதற்கு பதிலாக திண்டிவனத்திலேயே இருக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ராங் ஸ்ட்ராட்டஜி. எதற்கு இன்னொருத்தனுடைய எதிர்ப்பை நாம் எதற்கு தூக்கி சுமக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவன் 1000 காரணத்திற்காக எதிர்ப்பு வைத்திருப்பான். அவனுடைய எதிர்ப்பு நமக்கு எதற்கு வர வேண்டும்? அது மாதிரி இந்த சீமான் 20% மக்களுடைய எதிர்ப்பை பெற்று வைத்திருக்கார். இந்த எதிர்ப்புக்கு ஏன் விஜய் ஆளாக வேண்டும்? முதலிலே அவர் அரசியலில் இறங்கி வெற்றி பெற வேண்டுமென்றால் என்னுடைய தாழ்ந்த கருத்து, பிஜேபியோடு வாழ்நாள் முழுவதும் சேராதீர்கள். இந்த சீமானோடும் அந்த மூச்சு காற்று கூட படவிடாதீர்கள். முதலிலே 28% ஓட்டு, 32% ஓட்டை நீங்கள் பறிக்கப்படுவதிலிருந்து காத்து விட்டீர்கள் என்பதுதான் பொருள். அவ்வளோதான், போங்க. ஆனால் சீமான் நம்ம கலாட்டா பேட்டிலேயே சொல்றாரு, விஜய்கிட்ட பேசிட்டேன். அதெல்லாம் பேசிட்டேன். அவர் அந்த தற்கொலைக்கு சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு. சரி, அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன். இதற்கு விஜய் உடன்பட்டார் என்று நீங்கள் சொல்லுவதை அவர் உடன்பட்டிருந்தால் விக்கிரவாண்டியில் ஆதரவு கொடுத்திருப்பாரு. அவர் கூட்டணியே இல்லை என்று சொல்லிவிட்டார். இவர் போய் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நான் சொல்லுவது இப்பொழுது ஒன்றுமே ஆகவில்லை. ஆவதற்கு முன்னாலேயே சொல்லுகிறேன், இது கரடு முரடான பாதை. இந்த பக்கம் பாம்புகள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன, பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று ஒருவனுக்கு எச்சரிக்கை செய்வது போல செய்கிறேன். நீங்கள் பிஜேபியோடும் சீமானோடும் எந்த காலத்திலும் சேராதீர்கள். 32% வாக்குகள் உங்கள் பையிலே இருக்கும். சீமானோட சேர்த்து திருமாவளவனையும் சொல்றாங்க, விஜய் சீமான் திருமாவளவன் கூட்டணி அப்படின்னு ஒன்று. இது எனக்கு ஒன்று தெரியாது. திருமாவளவன் தப்பான மனிதர் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற கட்சியை வைத்திருக்கிறார். நல்ல தமிழ் உணர்வாளர். அவர் புறக்கணிக்கப்பட வேண்டிய சக்தி இல்லை.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ராமதாஸோ அல்லது நம்முடைய திருமாவளவனோ மற்றவர்களோ புறக்கணிக்கப்பட ஏடிஎம்கேயோடு கூட சேரும். ஒரு தேர்தலில் வெற்றி பெறலாம், ஒரு தேர்தலில் தோல்வி அடையலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் எங்கேயாவது ஆன்டி ஓட்ஸ் நெகட்டிவ் ஓட்ஸ் வைத்திருக்கிறவனோடு சேருவானா? நான் இவர்களாக புதுக்கூட்டி சேர்த்து பார்க்குறார்கள். யார்? நம்முடைய பெருமக்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள், பரப்புவார்கள். அவர்களுக்கு நிறைய ஊடகங்கள் வைத்திருக்கிறார்கள். என்னை போல் ஒரு மைக்கில் வைத்து கொண்டு உங்களிடம் வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த கருத்துக்களை, தப்பான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் தப்பான சக்தி இல்லை. அவர் ஒடிந்து போன மக்களுக்காக பேசுகின்றவர். யாரோடு வேண்டுமானாலும் சேருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் 2 மட்டும்தானே ஒதுக்கினேன். தமிழ்நாட்டில் யாரோடு வேண்டுமானாலும் சேரு. ஆனால் அப்படி சேருவதன் மூலம் அது ஸ்ட்ராட்டஜி தப்பு என்று தான் சொல்லுவார்களே தவிர தற்கொலை என்று சொல்ல மாட்டார்கள். இது 2 பேரோடையும் சேர்ந்தால் தற்கொலை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து அது. நான் சொல்லுகிறேன், சிந்தியுங்கள். அதற்கேற்ப சரி என்றால் கொள்ளுங்கள், இல்லை என்றால் தள்ளுங்கள். நீங்களும் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நானும் அதுக்கு தான் முயற்சி செய்கிறேன். நானும் அரசியல் கட்சி தான் வைத்திருக்கிறேன். நமக்கு பணமும் இல்லை, காசும் இல்லை, அதை வளர்ப்பதற்கு வழியும் இல்லை. இருந்தாலும் உண்மையை ஓங்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளோதான். வளர்கின்ற காலத்தில் வளரட்டும். வளராமல் போனாலும் நாம் ஒரு தப்பான ஒன்றோடு சேர்ந்திருக்கவில்லை, தப்பான ஒன்றை பேசவில்லை என்கின்ற மகிழ்ச்சியோடு நான் சாவேன். அவ்வளோதான். விஜய் கூட்டணிக்கு நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா? இல்லை, அதெல்லாம் என்ன, நீங்கள் சும்மா பொழுது விடுவதற்கு முன்னாலேயே இரவு 3 மணிக்கு நம்முடைய சரத்குமார் கனவு கண்டு ஒரு கட்சியில் சேர்ந்தது மாதிரி எனக்கும் சொல்லுகிறீர்கள். சரத்குமார் ராத்திரி 2 மணிக்கு ஒரு கனவு கண்டாராம், பிஜேபியில் சேரப்போகிறேன் என்று. 2 மணிக்கு தூங்குகிற பெண்டாட்டியை வேறு எழுப்பி இதை சொல்லியிருக்கிறார். சொல்லி விருதுநகரில் போய் ரொம்ப கேவலமான ஓட்டு வாங்கி தனி கட்சி வைத்திருந்தபோது இருந்த பெருமையும் சேர்த்து கிடந்து விட்டார். அது மாதிரி இப்பொழுது நான் கட்சியை வளர்க்க வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் வெளியெல்லாம் போக போகிறேன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் நாங்கள். ராஜரத்னம் ஸ்டேடியம் 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை, இன்னும் 3 நாளில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக. இதெல்லாம் எங்களுடைய கடமை. அவர்கள் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வருவார்கள் அதிமுகவில். அவர்களுக்கு மயிருள்ள சீமாட்டி அள்ளி முடிவாள். எங்களில் இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு 100-200 பேரை கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம். அதனாலே அது என்னால் முடிந்ததை சொல்லுகிறேன். என்னால் முடிந்தவனுக்கு அந்த கருத்தை செலுத்துகிறேன். ஒருவனுக்கும் கேட்கவில்லை என்றால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கு கேட்டாலும் போதும் என்று நான் அந்த கருத்தை, if there is nobody to answer your call, if there is nobody to answer your call, walk alone, walk alone, walk alone என்று விவேகானந்தர் சொல்லுவார். அது மாதிரி நம்மால் முடிந்ததை செய்கிறோம். வெற்றி என்ன தோல்வி என்ன? நான் என்ன வெற்றியை எதிர்பார்த்து ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று கருதித்தான் நான் கட்சி தொடங்கி இருக்கிறேனா? நல்ல கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு நாம் ஒரு வாயிலாக இருப்போம் என்பதுதான் முதல் கருத்து. அந்த வாய்ப்பு வருமானால், காலம் அதை ஏற்படுத்தி கொடுக்குமானால் நல்லது. வாக்கலோன் 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 வாக்கலோன். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.